அனைவருக்கும் வணக்கம். நேற்று ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 883 அப்படிங்கும்போது நம்ம நேற்று எடுத்த கணிப்பு 365 அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒரே ஒரு எண் தான் நேற்று நம்ம கணிப்புகளாக பார்த்தோம். இப்போ இன்றைக்குரிய கணிப்புகள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது பார்ப்போம். அதே மாதிரி நம்ம 887ன்னு சொல்லிட்டு முந்தானத்து வீடியோவை கூட நீங்கள் பாருங்கள். எனக்கு இன்றைக்கி கொஞ்சம் டைம் இல்லை, அதனால் 887ன்னு முந்தானத்து, அதாவது 041 ரிசல்ட் வந்த அன்னைக்கு நம்ம எடுத்த கணிப்பு தான் 887. அது அப்படியே ஒரு நாளுக்கு அப்புறம் நம்மளுக்கு அந்த ஏபியில் 88ங்கிறது டைரெக்டாகவே நம்மளுக்கு வருது. சரி, இப்போ இன்றைக்கி எப்படி கெஸ்ஸிங் எடுக்கிறது, இதே ஃபார்மேட்டில் எடுக்க போகிறோமா இல்லை வேறு மாதிரி எடுக்க போகிறோமாங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ ஒரு விஷயத்தை கவனிக்கணும். என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இங்கே 1, இங்கே 2, இங்கே 3, இங்கே 4, இங்கே 7, இங்கே 8, இங்கே 0க்கு 9, அப்படியே மைனஸ். இதை அப்படியே தெளிவாக பார்த்துக்கோங்க ஃபஸ்ட்டு. இப்போ இதுக்கப்புறம் கணிப்புக்கு வருவோம். 1 2 3. இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, இங்கே 4 7 8 9, இங்கே 1 2 3 4. சரியா? ஓகே, உங்களுக்கு இப்போ புரியுதுன்னு நினைக்கிறேன். அதாவது இங்கே 1 இருக்குது, 2 இருக்குது, 3 இருக்குது. அப்படிங்கும்போது நான் என்ன பண்ணுறேன்னா, இங்கே 4ன்னு கொண்டு வந்துடுறேன். இங்கே 4 இருக்குது, 7 இருக்குது, 8 இருக்குது, இங்கே 9ன்னு கொண்டு வந்துடுறேன். சரியா? சரி, அப்போ இதை விட்டாச்சு. இப்போ ஏ போர்டில் என்ன கணக்குன்னு வரணும்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஏ போர்டில் 1க்கு 7, 7க்கு 3, 3க்கு 9 அப்படிங்கும்போது நம்மளுக்கு இந்த ஒரு பேட்டர்னில் 5க்கு 0, 0க்கு 9, 9க்கு 8 அப்படின்ட்டு இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இதை அப்படியே டேரெக்டாகவே எடுத்துக்கிறேன். 0 9 8 அப்படிங்கும்போது வரிசையாக 3 நாள் பார்த்தீங்கன்னா அப்படியே மைனஸில் 0க்கு 9 மைனஸு, மைனஸுக்கு 1 8 அப்படிங்கும்போது இப்போ இந்த 4 9 அப்படிங்கிறத நான் எடுத்துக்கிறேன். இப்போ இதுலேருந்து நான் 4 9 அப்படிங்கிற ஒரு எண்ணை நான் எடுத்துக்கிறேன். 4 9 அப்படின்னு ஒரு எண்ணை எடுத்துக்கிறேன். சரியா? பிசி அப்படிங்கிற போர்டில் நான் 4 9 அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ இந்த இடத்துல 88ன்னு இருக்கா. ஸோ இந்த 88 அப்படிங்கிற பேரில் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத ஒரு பார்ப்போம். இங்கே 88க்கு 2 3 இருக்குது. 2 3ன்னு எடுத்துக்கலாம், 3 2ன்னு எடுத்துக்கலாம். சரி, ஓகே, அதையும் விடுங்க. இப்போ 88 அப்படிங்கும்போது வேறு எங்கேயாச்சும் பேர் கிடைக்குதா அப்படிங்கிறத பார்ப்போம். ஓகே, இங்கே 88 அப்படிங்கும்போது 2 4 அப்படிங்கிறது கிடைக்குது. ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 88 அப்படிங்கும்போது இந்த இடத்துல எப்படி இருக்குங்கிறத, இந்த இடத்துல 83 அப்படிங்கிறதும் கிடைக்கும். இந்த இடத்துல 83 இருக்குது. ஸோ இந்த 83 அப்படிங்கும்போது நம்மளுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல நான் நேற்று 3 வரும்னு சொன்னேன். அதாவது 6க்கு 1, 1க்கு 7, 7க்கு, அதாவது நம்ம நேற்று எடுத்தது ஏ போர்டில் 3 வரும்னு நான் கணக்கு பண்ணேன். ஆனால் நான் எடுத்தது 365. நான் ஏ போர்டில் 3 வரும்னு கணக்கு பண்ணும்போது பி போர்டில் வந்துச்சு. அப்படிங்கும்போது பேட்டர்னில் டைரெக்டாகவே வருது. அதாவது நம்ம மோஸ்ட்லி என்ன பண்ணுவோம்னா, இங்கே ஏ, இது பி, இது சி அப்படிங்கிற மாதிரி பார்ப்போமா. இப்போ அப்படி கிடையாது, டேரெக்டாகவே பேட்டர்ன் மாறி இருக்குது. அது என்னையிலேருந்து மாறி இருக்குன்னா, இந்த 016ன்னு அடித்தாங்கல்ல, அதுலேருந்து பேட்டர்ன் மாறிடுச்சு. அப்போ இதை அப்படியே நான் டேரெக்டாக ஏபிசின்னு எடுத்துக்கிறேன். ஸோ இதுலேருந்து தான் பி போர்டை பொறுத்த வரைக்கும் 4, சி போர்டை பொறுத்த வரைக்கும் 9. ஏ போர்டில் இப்போ வரணும். ஏ போர்டில் அப்படிங்கும்போது இந்த 8 அப்படிங்கிற ஒரு எண்ணுக்கு முன்னாடி ஏதாச்சும் வந்திருக்கா அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த இடத்துல 8க்கு 1 வந்திருக்கு. இங்கே அதே மாதிரி 8க்கு 4 வந்துருச்சு, 8க்கு 1 வந்துருச்சு, 8க்கு 4 வந்துருச்சு. ஓகே, இப்போ அடுத்தது பாக்கி என்ன வரணும் அப்படிங்கிறத பார்ப்போம். 8க்கு 1, 8க்கு 4, திருப்பி 8க்கு 4, திருப்பி ரிப்பீட்டடாக 8க்கு 4. 8க்கு 4க்கு அப்புறம் என்ன வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 8க்கு 4, 8க்கு 1, 8க்கு 4 2 தடவை வந்திருக்கு. அப்போ 8க்கு 1 திருப்பி 1 அப்படிங்கிறத பார்க்கணும். ஓகேவா? அடுத்தது பார்த்தோம்னா நம்மளுக்கு இங்கே 8க்கு 7 அப்படின்னு இருக்குது. 8க்கு 7 அப்படிங்கும்போது, சரி, இந்த இடத்துல 8க்கு 7, 8க்கு 8 அப்படிங்கும்போது இது 8 அப்படிங்கிற எடுக்கிறோம்னா 8க்கு 8 வந்திருக்கு, 8க்கு 7 வந்திருக்கு, 8க்கு 4 வந்திருக்கு, 8க்கு 1 வந்திருக்கு. ஸோ இந்த 8 அப்படிங்கிற ஒரு எண்ணுக்கு இத்தனை எண்கள் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ஸோ அப்படிங்கும்போது இதில் இன்னும் என்ன மாதிரி வரலாம், 8க்கு 7, 8க்கு 8, 8க்கு 7, அதாவது 8க்கு 8, 8க்கு 7, 8க்கு 4, 8க்கு 1, 8க்கு 4 அப்படிங்கும்போது 8க்கு 1 அப்படின்னா
நம்மளுக்கு வந்து இன்றைக்கி எப்படி பேட்டர்னில் வரணும் அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா 8க்கு வந்து 6173 6173 அப்படிங்கும்போது 3க்கு இன்றைக்கி 8 தான் வரணும். ஸோ அப்படிங்கும்போது நம்மளுக்கு இந்த பெண்டிங் நம்பரில் இது ஏ போல் எவ்வளோ நாள் இது வரல அது வரல அதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை. பொதுவாகவே இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து 7க்கு 3 அப்படிங்கும்போது 3க்கு அப்படின்னா நம்மளுக்கு 6 அப்படிங்கிற மாதிரி தோணுது. 6ஆ 5ஆ அப்படிங்கும்போது 8க்கு 6ம் பவரு 8க்கு 5ம் பவர் அப்படிங்கும்போது எனக்கு 2 இடத்துல கிளாஷ் ஆகுது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 6ஆ 5ஆ அப்படிங்கிறதுல. ஸோ 5 இருக்குது, 6 ரொம்ப நாளாக இல்லை. அப்படிங்கும்போது இவ்வளவு மேட்ச் பண்ணி பார்க்கும்போது 6 கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 நாள் ஆச்சு. ஏ போலில் இன்னும் 6 வந்து சரி. இப்போ ஓவரால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 1 2 4 5 6 அது பார்த்தீங்கன்னா 7 இன்னும் வரல, 8 9 0 அப்படிங்கிறது இருக்குது. 6ம் 7ம் இன்னும் இங்கே நம்மளுக்கு இல்லை. அதாவது 6 கூட வந்துருச்சு, ஆனால் 7 கிட்டத்தட்ட எந்த ஒரு 10-15 நாளில் இங்கே எங்கேயுமே 7 அப்படிங்கிறது நம்மளுக்கு இன்னும் வரல. அப்படிங்கும்போது அந்த 7 வந்து 7 கிட்டத்தட்ட ஒரு 20 நாள் ஆச்சு. 20 நாளுக்கு முன்னாடி டபுள்ஸில் 7 வந்திருக்கு. அப்படிங்கும்போது நம்மளுக்கு 173 இல்லை 0987 அப்படியே ஃபுல்லாக மைனஸில் வரலாம். 749 இவ்வளோதான். 749 பாக்ஸ் முடிஞ்சு. ஓகேவா? 749 அப்படிங்கிறத நீங்கள் கணக்கில் வச்சுங்க. அதாவது 8க்கு 7 8க்கு 4 3க்கு 9 அப்படிங்கிறதோட நம்ம இன்னைக்கு கணிப்புகளை முடிச்சிடுவோம். இதில் வேறு இன்னும் சொல்கிற மாதிரி அந்தளவுக்கு ஒன்றும் அதெல்லாம் இல்லை. அதே மாதிரி 883 அப்படிங்கும்போது ஒரு பேர் டைரெக்டாக இருக்குது. அது எங்கே இருக்குது அப்படிங்கிறதையும் காமிக்கிறேன், பார்த்துங்க. அதே உங்களோட ஜஸ்ட் ஒரு கிளாரிஃபிகேஷனுக்காண்டி நீங்கள் பார்த்துக்கலாம். 883 அப்படிங்கிற ஒரு பேருக்கு டைரெக்டாக 232 இருக்குது. சரியா? இது அப்படியே வந்து இறங்குமாலாம் சொல்ல முடியாது. இப்போ இந்த 232 நம்ம ஒரு பக்கம் நோட் பண்ணிக்கலாம். 232 நம்ம ஒரு பக்கம் நோட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த 232ங்கிற ஒரு பேர் வந்து வேறு எதுலையாச்சும் மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறத பார்க்கணும். 883 232 883 அப்படிங்கும்போது இங்கே பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிறது 32, இங்கே இருக்கிறது 66 இருக்குது, 56 இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா 77 இருக்குது, 40 இருக்குது. அதே மாதிரி இங்கே பார்த்தோம்னா இந்த 83 அப்படியே எந்த இடத்துல எவ்வளோ இடத்துல ஜிக்ஸாக இங்கே பாருங்கள், இங்கே 52 இருக்குது, 75 இருக்குது. அப்படிங்கும்போது இந்த 232ங்கிற பேரில் எங்கேயுமே நம்மளுக்கு ஒரு ஸ்டாண்டர்டான இடத்துல கிடைக்கல. அப்படிங்கும்போது அதை நம்ம நம்பக்கூடாது. சரி, இப்போ இதுலேருந்து காமனாக என்ன 749 இவ்வளோ தான் இன்றைக்குரிய விஷயம், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இதில் பார்த்திங்கன்னா 9க்கு 2 டி போல் 1923 அப்படிங்கும்போது இப்போ எல்லாமே ப்ளஸ்ஸு மைனஸுங்கிற மாதிரி 2-3 நாளாக நடந்துகிட்டு இருக்குது. இங்கே பார்த்திங்கன்னா 1 2 3 4, இங்கே 4க்கு 7 7க்கு 8, இங்கே எல்லாம் மைனஸாக இருக்குது. அப்படிங்கும்போது டி போர்டை பொறுத்த வரைக்கும் 2க்கு 9 9க்கு 2 2க்கு 3 2க்கு 9 9க்கு 2 2க்கு 3, அப்போ 3க்கு 0. ஸோ இதுலேருந்து நம்ம பார்க்குறோம் அப்படின்னா 0749 அப்படிங்கிற ஒரு எண்ணு கிடைக்கிது. அவ்வளோதான் விஷயம், வேறு ஒன்றும் இல்லை. அந்த ஏபிஎஸ்சிபிசி அதெல்லாம் ஒன்றும் இல்லை. 0749 பாக்ஸ் அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. ஓகேவா? ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் எனக்கு இன்றைக்கி வந்து 4 வருது. இவ்வளோ தான் விஷயம் நண்பர்களே. நீங்களும் கெஸிங் எடுத்து பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். திரும்ப இடத்துல சந்திக்கிறேன். மறக்காமல் இன்னும் திரும்ப சொல்லிட்டேன், ஜாயின் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இன்னும் கொஞ்சம் நிறைய தகவல்கள் சொல்கிற மாதிரி இல்லை, கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு. திரும்ப அடுத்த சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.